வணக்கம் நண்பர்களே. ராம நவமியை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து வரும் நாளை தான் நம்ம ராம நவமி என்று கொண்டாடப்படுகிறோம். பொதுவாக திதிகளிலே அஷ்டமியும் நவமியும் நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்த மாட்டோம். அந்த திதி போய் கிருஷ்ண பகவான் கிட்ட கேட்டுச்சான், என்னை யாருமே எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் எங்களை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, நாங்கள் என்ன பாவம் செய்தோம் அப்படின்னு கேட்டுச்சான். கிருஷ்ண பகவான் மனம் இறங்கி மறுபடியும் அந்த திதியில் நான் பிறக்கிறேன், உலக மக்கள் உங்களை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் அஷ்டமியில் கிருஷ்ணர் பிறந்ததாகவும் நவமி திதியில் ராமர் பிறந்ததாகவும் நம்ம சொல்கிறோம். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட மகாவிஷ்ணு எடுத்த 7வது அவதாரமே ராம அவதாரம். ராமா என்ற 2 எழுத்து மந்திரம் நம் வாழ்வில் அனைத்து துயரங்களையும் நீக்கும் வல்லமை கொண்டது. கிருஷ்ண பகவான் தெய்வமாக இருந்தாலும் மனித பிறவி எடுத்து பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் கடந்து நல்ல வழியில் நடந்து கொண்டார். அயோத்திய மன்னர் தசரதருக்கு நீண்ட காலமாக புத்திர பாக்கியமில்லை. அவர் நடத்திய புத்திர காமேஷ்டி யாகத்தின் பலனாக ஸ்ரீராமர் அவதரித்தார். அவர் பிறந்ததே ராவனை அழிப்பதற்கும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் மனிதனாக அவதாரம் எடுத்தார். ஸ்ரீராமர் எந்த ஒரு இடத்திலுமே கடவுளாக தன் சக்தியை பயன்படுத்தவில்லை. சாதாரண மனிதனாக வாழ்ந்து காட்டினார். ஒரு தந்தைக்கு நல்ல மகனாக, ஒரு கணவனாக, சகோதரனாக, ஒரு குடும்பம் எப்படி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகவும், ஒரு நல்ல மன்னனாகவும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தார். அதனாலேயே அவரை நெறி தவறாத உன்னத மனிதர் என்று அழைக்கப்படுகின்றனர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ராம நவமியை நம்ம எப்படி வழிபாடு செய்யலான்னா, நாளைக்கு மதியம் 12:52 வரை நவமி திதி இருக்குது. நாளைக்கு மாலை 5:48 வரை புனர்பூச நட்சத்திரம் இருக்குது. புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் சேர்ந்து வரும் நாளை நம்ம ராம நவமியாக கொண்டாடுறோம். வழிபடுறதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா காலை 6:30 7:30 மணி வரை, அல்லது 9:15 காலை 9:15 முதல் 10:15 வரை இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம். ராகு காலம் பார்த்திங்கன்னா 10:30 to 12 வரை இருக்குது. இந்த நேரத்தை தவிர்ப்பது நல்லது. அதுக்கப்புறம் 1 மணி வரையிலும் வழிபட்டுக்கலாம். காலையிலேயே எந்திரிச்சு, அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டை மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் போட்டு தொடச்சிட்டு பூஜை அறையும் அதே மாதிரியே க்ளீன் பண்ணிவிட்டு நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சு மாவிளை தோரணம் கட்டுவது ரொம்ப மங்களகரமாக இருக்கும். பூஜை அறையில் அதுக்கப்புறம் ராமர் சீதா படம் இருந்தால் வச்சு வழிபடுங்க. இல்லைன்னா மகாவிஷ்ணு படத்தை வச்சுட்டு அவருக்கு துளசி மாலை அல்லது மல்லிகைப்பூ வச்சு வழிபடலாம். நாளைக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நெய் தீபம் ஏற்றுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். புனர்பூசம் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் என்பதால் நாளைக்கு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் அணிவது சிறப்பு. அதே போல் நாளைக்கு மங்களகரமாக ஒரு மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சத்தூள், உப்பு வாங்கி வைங்க. இது ரொம்ப பணவரவை அதிகரிக்கும் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் வரதுனால. இவருக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா நீர்மோர், பானகம், பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் மிகவும் உகந்தது. ராம நவமியை எல்லாருமே வழிபடலாம். மெயினாக திருமணம் தடை நீங்க, வேலை வாய்ப்பில் உயர்வு ஏற்பட, மனபயம், மனோபயம் நீங்க இவர்களெல்லாம் வழிபடலாம். புத்திரபாக்கியம் இல்லை, குடும்ப ஒற்றுமை பெருகணும், இந்த மாதிரி இருக்கவங்களாம் வழிபடலாம். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிறவங்க அனுமனுக்கு வடைமாலை சாற்றி வழிபடும்போது அவர்களுக்குள்ள மனக்குழப்பம், பயம் எல்லாம் நீங்கும். சொல்ல வேண்டிய மந்திரம்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் 108 டைம் சொல்லலாம், அல்லது 108 டைம் எழுதலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா பணவரவை அதிகரிப்பதற்கான ஒரு மந்திரம் சொல்கிறேன். அதை உங்கள் மனம் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ சொல்லலாம்.
ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமக. இந்த மந்திரத்தை சொல்லும்போது பணவரவு அதிகரிக்கும். ராமநவமி அன்று மனதார ராமரை வழிபட்டு அனைத்து செல்வங்களையும் பெறுக. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி.